அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்நிற வணக்கம். நான் உங்கள் சுகி. என்னுடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் மிகவும் சத்து நிறைந்த ஒரு வரதான் செய்ய போகிறேன். கூடுதலாக நாங்கள் இதை கறியில் சேர்த்து கொண்டாலும் நாங்கள் இதை சாப்பிட்றது மிக 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 குறைவு. ஆனாலும் மிகவும் சத்து வாய்ந்த எங்களோட முடி கருகருன்னு வளர்கிறதுக்கு மிகவும் சிறந்த ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பொருள். இதில் நாங்கள் ஒரு சுவையான அதாவது சுண்டல் தான் செய்ய போகிறேன். வாங்க இப்போ அந்த சுண்டலை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். அதுக்கு முதல் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை முதல் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சரி, வாங்க இப்போ இந்த வரையை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் இப்போ கருவேப்பிலையில் தான் வரை செய்ய போகிறேன். அந்த வரைக்கு நான் 2 பிடி கருவேப்பிலை எடுத்து நல்ல வடிவாக கழுவி சின்ன சின்னதாக அரிஞ்சு கொள்கிறேன். நல்ல மெல்லிசாக அரிக்க வேணும். உங்களுக்கு தெரியும், கருவேப்பிலை கொஞ்சம் கடித்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக என்ன, இலவானது தான். ஆனால் கொஞ்சம் தடிப்புத்தன்மை கூடினபடியால் எல்லாரும் அதை விரும்ப மாட்டினோம். நாங்கள் ஊர்லேன்னு சொல்லி சொன்னால் நல்லா கொழுந்து குருத்தான கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். இங்கே எங்களுக்கு அப்படி கருவேப்பிலை கிடைக்கிறது கஷ்டம். அதால் கொஞ்சம் முத்தலில் தான் கிடைக்கும். அந்த இலையில் தான் நான் இப்போ இந்த வரையை செய்ய போகிறேன். நல்ல மெல்லிசாக இந்த கருவேப்பிலையை அரிஞ்சிட்டேன். அதுக்கு நான் 2 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன வெட்டி கொள்கிறேன். அதோட 3 உள்ளி பெல்லம் எடுத்துக்கொள்கிறேன். அதையும் சின்ன வெட்டுறேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் சின்ன வெட்டி கொள்கிறேன். இப்போ வாங்க வரைய செய்வோம். அதுக்கு நான் ஒரு மேசக்கரண்டி இது நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். நல்லெண்ணெயில் செய்தால் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். அப்போ ஒரு மேசக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். சுவை என்றதுக்கு அப்பால் நல்லெண்ணெயும் ஒரு சத்தான எண்ணெய், எள்ளில் எடுக்கிறது நல்ல எண்ணெய். அதோட 1/2 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி கடலைப்பருப்பு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதுக்குள்ள நான் வெட்டி வச்சிருக்கிற அந்த 3 உள்ளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், சேர்த்து நல்லா வதங்க விடுறேன். இந்த வெங்காய மிளகாயை நாங்கள் நல்லெண்ணெயில் வதக்கும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும்.
இன்னும் நாங்கள் இதுக்கு கருவேப்பிலையும் சேர்க்க இன்னும் நல்ல வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். கால் தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்குள்ள நான் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்ந்து வதக்குவோம். இப்போ இந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் 3/4 பதம் வதங்கி வந்துட்டுது. இதுக்குள்ள நான் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிற 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல வெங்காயம் மிளகாயோட கலந்து விடுவோம் அந்த கருவேப்பிலையை. நல்ல ஒரு வாசமாக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் பசிய தோன்ற ஒரு வாசனை. எங்களுக்கு இந்த கருவேப்பிலையோட அருமை தெரிகிறதில்ல. கருவேப்பிலையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நாங்கள் அதை பயன்படுத்துகிறது கறிக்குள்ள போட்டாலும் தூக்கி வீசிடுறோம். ஆனால் இப்படி நாங்கள் செய்து சாப்பிட எங்களுக்கு இன்னும் சத்துக்கள் உடனடியாக பெறக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கொள்கிறேன். கிழமையில் ஒருக்கா நாங்கள் இந்த கருவேப்பிலையை இப்படி செய்து சாப்பிட்டு கொண்டு வந்தோம் என்றால் எங்களுடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை குறைக்கலாம், உடலில் உள்ள கொழுப்பை குறைச்சி கொள்ளலாம். அதை விட நிறைய விட்டமின்ஸ்கள் இதில் அடங்கி இருக்குது. இப்படி நிறைய பயன்கள் கொண்டது இந்த கருவேப்பிலை. முக்கியமாக முடி கருகருன்னு வளர்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை மிகவும் ஒரு சிறந்தது. நாங்கள் இதை எண்ணெய்களுக்கெல்லாம் போட்டு காய்ச்சி கொள்கிறோம். நாங்கள் மிகவும் சத்தான ஒரு கருவேப்பிலை. இதை நாங்கள் செய்து அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கமாண்டி நல்ல ஒரு வாசனையாக இருக்குது கருவேப்பிலை சுண்டல். சரி உறவுகளே, இந்த கருவேப்பிலை இலை சுண்டல் செய்து முடிஞ்சது. நான் இனி இதை இறக்கி கொள்ள போகிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. எப்படி வந்தது, எப்படி சுவையாக இருந்தது என்றதை என்னுடைய கருத்து பட்டியலில் தெரிவியுங்கோ. மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.